கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குரு சொல்லுதலும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு பாதுகாப்பின் உறுதி இது. இந்த உலகத்துல உங்களுக்கு விரோதமான எந்த ஒரு மந்திரவாதமும் இல்லை, குரு சொல்லுதலும் இல்லை, அவைகளின் சேதமும் உங்களுக்கு இருப்பதில்லை என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த நாட்களில அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயம். மந்திரம் பண்ணிட்டாங்க, அவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க, இவங்க மந்திரத்தை ஏவி விட்டுட்டாங்க என்கிறதான ஒரு பெரிய திகிலும் பயத்தையும் சமுதாயத்துல நம்மால பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒருவேளை அப்பேற்பட்ட பயம் இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினவராக நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தினாலே. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்துல அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், சத்துருவனுடைய சகல அந்தகார வலிமைகள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, அவைகள் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த ஒரு மந்திரவாதமும் கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கு அநேக ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட இப்பேற்பட்ட ஒரு மனநிலையை பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட ஒரு மனநிலையை நாம் பார்க்கிறோம். மந்திரம் இல்லைன்னா கூட அவர்களுக்கு இருக்கிறதான அந்த சைக்காலஜி ஃபீலிங், யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு விரோதமா இப்படி மந்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் அழித்தாலும் கூட அவர்களுடைய இருதயத்துல நீங்காமல் அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் இருதயத்துல அந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனை விட நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவருடைய நாமத்தினால எந்த ஒரு மந்திர சக்திகளும் நிலைக்க முடியாது. அவருடைய நாமத்தினால எல்லா அந்தகார கிரியைகளை அழிக்க முடியாத வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாம், அவருடைய நாமத்தினால அழைக்கப்பட்ட ஜனங்கள் நாம். இந்த கால வேளையில உங்களுக்கு அப்பேற்பட்ட பயம் இருக்கிறதா? உங்களுக்கு விரோதமா மந்திரம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக மந்திரம் இருக்கிறது என்று சொல்லி பயத்தோடும் திகிலோடும் வாழ்ந்து கொண்டு பணங்களையும் நேரங்களையும் வீணாக்கி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனத்தை நம்புங்கள். ஆண்டவருடைய நாமம் மேலான நாமம். அவருடைய நாமத்தினாலே வல்லமை உண்டு. அவருடைய நாமத்தினாலே நமக்கு அவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கப்படும் அடையாளங்கள் யாவன? வியாதியஸ்தர்களை குணமாக்குவார்கள், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் என்று கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற பொழுது, உங்கள் இருதயத்துல கர்த்தர் இருக்கிற பொழுது, கர்த்தரோட அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிற பொழுது, எந்த ஒரு பிசாசின் கிரிகள் உங்களை தொட முடியாது, எந்த ஒரு பிசாசின் கிரிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவருடைய பாதுகாப்பு மாறாததாக இருக்கிறது. எந்த ஒரு பயத்தையும் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வசனத்தை நன்றாக தியானியுங்கள், வாசியுங்கள், ஆண்டோடைய திருசமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். யாரெல்லாம் இந்த ஜபத்துல இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ஜபத்துல இணைந்து விசுவாசத்தோடு இப்பொழுதுமே பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. இவர்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா மாந்திர கிரிகள், எல்லா மாந்திரிக கிரிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். அப்பேற்பட்ட மனநிலை இவர்களை பாதிக்காதபடிக்கு இவர்களுக்குள்ள நீர் இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தை அதிகரியும் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவனிலும்
எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உம்முடைய நாமத்தினால எல்லா கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். உம்முடைய நாமத்தினால வியாதிகள் குணமாக்கப்படும். உம்முடைய நாமத்தினால எல்லா அசுத்த கிரிகள் அழிக்கப்பட்டு போகும். உம்முடைய நாமத்தினாலே எல்லா மாந்திரிக கிரிகள் அழிக்கப்பட்டு போகும். அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ரோமர் 16:20 சொல்லுகிறதே, சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் என்று. லூக்கா 10:19 அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்தினுடைய சகல அந்தகார வலிமைகள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீர்கள். என் தேவனே, இந்த காலவேளையில கர்த்தருடைய திருக்கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கும். இப்பொழுது அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இப்பொழுது அவர்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய மனதுருக்கு அவர்கள் மேல் இறங்கி வரட்டும். அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும். அவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும். தேவைகளை சொல்லி அவர்களுடைய வியாதிகளை குணமாக்கும். இவர்களுடைய எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்றும். இவர்கள் பலவீனங்களை அப்புறப்படுத்தும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.